CSயா இல்ல பெந்தகோஸ்தா? நான் இந்தியன் கிறிஸ்டியன். I don't want to leave my traditional culture. எனக்கு என் ஜாதி மதம் எல்லாமே பிடிச்சிருக்கு. நம்ம கோயில் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் வேண்டான்னு உதறி விட்டுட்டு அதான் வெள்ளக்கார கடவுளோட செட்டில் ஆயிட்டேல. ஜீசஸ் வெள்ளக்கார கடவுள்னு யாரு போய் சொன்னது? அவர் ஆசியாவுல பாலஸ்தீனத்துல பிறந்தார். அவருக்கு ஆங்கிலமும் பேச தெரியாது, கோட்டு சூட்டும் போட்டதில்ல. பிரம்மோபதேசம் சொல்ல வேண்டிய உங்க வாயால பைபிள் வசனம் சொல்ல வைக்கணும்னு உங்க அப்பா ஆசைப்படுறாரு. உங்களுக்கு முதல்ல உமனா என்னன்னு தெரியுமா? எனக்கு முழுசா தெரியும். உனக்கு? இயேசு கிறிஸ்துவ பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரும் கடவுளோட அவதாரம்னு நினைக்கிறேன். அவதார் அப்படின்னா கீழே இறங்கி வருதல்னு அர்த்தம். அவ என்றால் கீழே, தார் என்பது இறங்குதல். அதுக்கு பன்மை கிடையாது. அவதார் தான். அவதாரங்கள்னு நம்ம தமிழ்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். புராணங்கள்ல பல அவதாரங்களை பார்க்கிறோம். ராமர் கிருஷ்ணர்னு பலரை சொல்றோம். ராமர் ராவணன் அழிச்சார், கண்ணன் கம்சன் அழிச்சார், ஏன் முருகர் கூட சூரபத்துவனை அழிச்சதா சொல்றாங்க. துஷ்ட நிகிரக இஷ்ட பரிபாலனா அப்படின்னு சொல்லுவா. கடவுள் துஷ்டர்களை அழிச்சு தனக்கு இஷ்டமானவர்களை காப்பாருன்னு அர்த்தம். ஆனா உண்மையாவே ஒரே அவதாரமா உலகத்துக்கு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து யாரையும் அழிக்க வரல, துஷ்டனையும் தனக்கு இஷ்டனா மாத்திக்கத்தான் வந்தார். பாவத்தை வெறுத்து பாவிய நேசிக்கிற இயேசுவை நான் நிஜமான தெய்வமா ஏத்துக்கிட்டேன். அவரே ஒரே தெய்வம். அவரை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டவாதான் முக்தி அடைய முடியும், அதாவது மோட்சத்துக்கு போக முடியும். அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் கிறிஸ்டியனா பிறக்கணும்னு தோன்றது. ஏன்னா சிரிக்கிறேள்? புனரபி ஜனனம் புனரபி மரணம். மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து புனரபி ஜனனி ஜடரே சயனம். மீண்டும் தாயின் கர்ப்பத்தில் சயனிக்கும். இக் சம்சாரே பகுதும் சாரே. இந்த லௌகிக பிரயாணம் கடினம். கிருபையா பாரே பாகி முராரே. மரணத்தை வெல்பவனே, உன் கிருபையால் என்னை காப்பாற்று. இத நான் சொல்லல, ஸ்ரீ சங்கராச்சாரியார் பஜகோவிந்தத்துல சொன்னது. எனக்கு தெரிஞ்சு மரணத்தை ஜெயிச்ச ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல தரிசனம். தரிசனம்ங்கிறது நம்ம போய் கடவுளை பார்க்கறது இல்ல, கடவுள் நமக்கு கொடுக்கறது. நீ எத்தனை முறை கோயிலுக்கு போய் பார்த்தாலும் அதே உருவத்துல, அதே உயரத்துல, அதே இடத்துல, அதே இடத்தோட தான் அவர் இருப்பார். கூட்டம் அதிகமா இருந்தா ஒரு நிமிஷம் நிக்கிறதுக்குள்ள அங்க இருந்து தள்ளியே விட்டுரும். அதுக்கு பேரு தரிசனமா? இப்படி குதர்க்கமா பேசுறதாலதான் முரளிக்கு உங்களோட ஒத்து போக முடியல. நான் அவனோட ஒத்தா இருக்கேன். அர்த்தம் தெரியாம செய்யாதேன்னு சொல்றது தப்பா? கேரளா, ஆந்திரா இப்படி எந்த ஊருக்கு போனாலும் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். ஏன்னா அவ பேசுறது எனக்கு புரியாது. அதே மாதிரிதான் சமஸ்கிருதம் தெரியாம கோயிலுக்கு போறது, அர்ச்சனை பண்றது எனக்கு மனசுல பட்டதை சொல்றேன். நாம எதுக்கு போடுறோம்னு கேட்டா அது பெருமாளோட பாதம்னு சொல்றா. அப்ப பெருமாளோட நெத்தியில இருக்கே, அது யாரோட பாதம்னு எனக்கு கேட்க தோன்றது.